Hello guys, welcome to our YouTube channel Rasik Smile Zone. எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகிறோம். அது என்ன வேலைன்னா வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஒரு வேலையும் இல்லைங்க. நேராக போயிட்டு முகப்பேர் போயிட்டு வண்டி பர்ச்சேஸ் பண்ணுவோம். வண்டினா என்ன வண்டினா இந்த கிட்ஸ்லாம் விளாடுவாங்கல்ல ப்ரோ, கிட்ஸ் விளாட்ற டாய்ஸு, இந்த எப்படி சொல்கிறது உங்களுக்கு, இந்த சின்ன பசங்க விளாட்ற பைக் மாதிரி ப்ரோ, சின்ன பசங்க விளாட்ற பைக்கு டாய்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அது நம்ம ஃப்ரெண்டோட அக்கா பையனுக்கு கிஃப்ட் பண்ண போகிறோம். நான் பண்ணல, அவன் பேமெண்ட் பண்ணி வாங்கி அந்த வண்டியை பார்சல் போடு மச்சான் அப்படின்னு சொல்லியிருக்கான். என்னான்னு போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ரமதானோட டே 7, நம்ம சஹருக்கு போயிட்டு வந்தது, இஃப்தாருக்கு போகிறது எல்லாத்தையும் நம்ம முக்கியமாக அந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுறோம். இந்த வீடியோவில் நம்ம சொந்தக்காரர் ஒருத்தர் வர ஊர்லேருந்து வந்திருக்காரு. அவர் இப்போ ஒர்க்கு போயிருக்காரு, நோன்பு வச்சுட்டு ஒர்க்கு போயிருக்காரு பாவம். அவர் ஈவினிங்காக ஒரு 5:30 வருவார். முடிஞ்சால் அவரையும் வீடியோவில் கொண்டு வர பார்ப்போம். அவரும் சென்னையை சுற்றி பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருந்தார். நம்ம வேலை இல்லை, டைம் இல்லை, வேலை இருக்குன்னு சொல்லி அவரை நம்ம இது பண்ணிட்டு இருந்தோம். பார்ப்போம் என்ன கதை, என்ன எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஈவினிங் சஹர் போன வீடியோ, இஃப்தார் போனது எடுக்கலை. சஹர் போன வீடியோ மட்டும் நான் இதில் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். இஃப்தார் போனது பள்ளிவாசலில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ப்ரோ. ஏன்னா உங்களுக்காக தான் நான் வீடியோ போடுறேன். நான் படிச்சுட்டு தான் இருக்கேன், 2nd டிகிரி MBA படிச்சுட்ருக்கேன். பார்க்குற எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டென்ட்லாம் தரமாக இருக்கும். நான் vlogger கிடையாது, கண்டென்ட் கிரியேட்டர். நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடவா? பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள். சிரிக்காராம் கொஞ்சம், சும்மா தாண்டா பாட்டு பாடிட்டு இருக்கேன். இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. வாழ்க்கையே ஒரு மாதிரியா போகுது காய்ஸ், டென்ஷன் ஆகுது. நான் சென்னை தான் காய்ஸ், நான் சென்னை. நீங்கள் எந்த ஊர்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சென்னை யூஜி வண்டலூரில் படித்தேன், கிரசன்ட் காலேஜ், கிரசன்ட் யூனிவர்சிட்டி, அங்கே தான் படித்தேன். யூஜி BCA க்ளவுட் டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, அதான் அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் MCA ராயப்பேட்டை மியாசி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அங்கே படித்தேன். இப்போ கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன் ப்ரோ, ஜாவா கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன். போயிட்டுருக்கு. போகும் நம்ம இப்போ போயிட்டு தான் வருவோம். நான் உங்கள் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ காய்ஸ், நம்ம இப்போ கிளம்பியாச்சு. நம்ம இப்போ முகப்பேர் போகிறோம். வாங்க, பைக்கில் தான் போகிறோம். நம்மளும் நம்ம நண்பரும் போகிறோம். செம்ம வெயிலாக இருக்குது, நோன்பு வச்சுட்டு ஒன்றுமே முடியல காய்ஸ், செம்ம வெயிலாக இருக்குது. பார்ப்போம், அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். செம்ம வெயிலாக இருக்குது. மச்சான், சரியான வெயிலாக இருக்குது காய்ஸ், உங்களுக்கு பார்த்தா தெரியும். லெஃப்ட் மச்சான். நோன்பு வைங்க, நோன்பு இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்டது. நோன்பு வைங்க. சிரிக்கிறான் அவன் பேசிட்டு வரையில வைத்தாவில் பார்த்து சிரிக்கிறான் மச்சான். நோம்பு வைங்க, தொழுவுங்க.
நீங்கள் செய்கிற நன்மைகளில் தான் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு அல்லாஹ் பலனை கொடுப்பான். டபுளாக உங்கள் நன்மைகள்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பாருங்க காய்ஸ், எவ்வளோ டிராஃபிக்கை பாருங்க. இவ்வளோ டிராஃபிக்கில் நம்ம போயிட்டு இருக்கோம் நோம்பு வச்சுட்டு. வச்சா அந்த லெஃப்டில் அப்படி பெண்ட் ஆகணும். டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கோம். முகப்பேர் வெஸ்ட்டு பாருங்க, நம்ம மச்சான் தான் டிரைவ் பண்ணுறான். ருக்குமணி மாலை ஒன்ன தொட்டு தொட்டு தாளாட்ட வெக்கத்தில வேலை கண்ணாடி கோப்பை ஆளியில் நான் கை நீட்டும் சென்றல் வேங்கிறேன். கிளியே எப்படி அந்த கார் மட்டும் போனதுக்கு அப்புறம் போயிரு. வல்லூர் கோட்டம் வடப்பழனி போரூர். இதுல பேர் மச்சான் கண்ணாடி கோப்பை ஆளியில் கை நீட்டும் சென்றல் கேபிட்டல் டவர் ஹோட்டல் ஸ்கேன் லேப்ஸ். ஓ தமிழ் சொல்லி தந்தது மனிதத்தை 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 நம்ம பிரிந்தது போதும். ஒரு வண்டி டோப் பண்ணிட்டு இருக்காருங்க. டோப் பண்ணிட்டு போறப்ப வீடியோ எடுத்தாச்சு. ரொம்ப சரியான வெயிலா இருக்கு காய்ஸ், சரியான வெயில், மண்டை புழக்குது. சாயங்காலம் போயிட்டு இஃப்தார் முடிச்சிட்டு ஒரு 2 லிட்டர் ஜூஸை குடிக்கணும். 2 லிட்டர் ஜூஸ் குடிச்சிட்டு லோயலா காலேஜ் காய்ஸ். தெரிஞ்சவங்க, சென்னையை தெரிஞ்சவங்க பாருங்க, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. இதான் லோயலா காலேஜ். அந்த இருக்கு பில்டிங் காய்ஸ், அந்த பில்டிங் தான் லோயலா காலேஜ். நேரா போங்க. கண்ணாடி கோப்பை ஆளியில் நீ கை நீட்டும் தென்றல் ஏபிரை கிளியே நீ பிரிந்தால் சாகிறேன் உன்விலியே கேட்கிறேன். ரெஸ்டாரண்ட், நம்ம ரெஸ்டாரண்ட் இது லாயலா காலேஜ். பாத்துங்க லாயலா காலேஜ். நண்பா நண்பா நீ நான் நாமாவும் தமிழ் சொல்லி தந்தது மனிதத்தை 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 இன்றமே பிரிந்தது போதும். ஆஹா, சரியான டிராபிக் மச்சான். ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு. முகப்பேர் வெஸ்ட்டுக்கு வந்து அமேசிங் டாய்ஸ் இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம உள்ளே போய் அந்த வண்டியை பார்க்கணும், என்ன கதைன்னு பார்க்கணும். அந்த வண்டியை உங்களுக்கு பார்த்துட்டு ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுறேன். இந்த வண்டி பார்சல் போடணும், நிறையா வேலை இருக்குது.
காரை ஓட்டி பார்க்குறப்ப வீடியோ எடுத்து அனுப்புகிறோம். கார் ஓட்டி பார்க்கலாமா? அதான் 100 கிலோ தாங்குமாமா. அப்படியா? அது காய்ஸ் கார் ஓட்டுறதா வீடியோவில். கார் ஓட்டுறதே வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ஒரு நிமிஷம் ஒரு வாக்கு மட்டும் போயிட்டு வரோம். கார் ஓட்டுறதே வீடியோவில் காமிக்கிறோம். எல்லாத்தையும் பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து ஷோ ஆகும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் போய் தேட சர்ச் பண்ண தேவையில்லை. பார்க்குற எல்லா வீடியோவும் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனில் ஆட் ஆகி வந்து பார்க்கலாம். உள்ளே போக வேண்டியதான் கைஸ். உள்ளே போகணும். வாங்க போய் பார்ப்போம். உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. சரியான வெயிலாக இருக்குது. திரும்பி அதே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க கைஸ். செம்ம வெயில். அதான் நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்போ கால் பண்ணி வண்டி எல்லாத்தையும் காமிக்கணும். வண்டி எல்லாத்தையும் நான் உங்களுக்கும் காட்டுறேன். நீங்களும் பாருங்கள். பார்த்துட்டு என்னான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வண்டியை நான் வாங்குகிறேன். ஃப்ரெண்டுக்கு பார்க்கணும். அவன் வேறு ஃபோனை வேறு எடுக்க மாட்டான். அதனால தான் சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஆமாம், உள்ளே போகலாமா காய்ஸ்? அமேசிங் டாய்ஸ். என்னென்ன வண்டி உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரில. வாங்க பார்ப்போம். எல்லா வண்டியும் இருக்குது. என்ன வண்டி வேணுமோ காரு. மேலே இதுவும் இருக்குடா மச்சான், காரும் இருக்குது. மேலே பைக் வேணா பாரு, கார் வேணா பாரு. இதெல்லாம் என்ன ப்ரோ ப்ரைஸ் வரும்? 12,500 டிஸ்கவுண்ட் போட்டு 10,000 வரும். மேலே உள்ளதும் இருக்கு. ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அவனுக்கு அனுப்பிக்கும். எது பிடிச்சிருக்கோ அவன் செலக்ட் பண்ணி சொல்லட்டும் வீடியோவில். நான் தள்ளுங்கண்ணே. இதெல்லாம் காரு. பைக்கு அடுத்தது காட்டுறேன். பார்த்துங்க. என்ன சொல்கிறாங்கன்னா காய்ஸ், R15 ஸ்கூட்டி அந்த மாதிரி வண்டிலாம் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. R15 புக்காட்டி, KTM, டியூக்கு அதெல்லாம் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. ஸ்கூட்டி இந்த சின்ன பசங்க ஓட்டுற பைக்கு அந்த மாதிரி வண்டிலாம் ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. கொஞ்சம் ரேட்டு ஓகேவாக தான் இருக்குது.
ஓகே தான். ரேட்டு ரொம்ப அதிகமாகவும் சொல்லலை, ரொம்ப கம்மியாகவும் சொல்லலை, ஓகேவா தான் சொல்கிறாங்க. சாட்டிஸ்ஃபைடு ரேட்டு தான். நான் அந்த ஓட்டி பார்த்துருக்க வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓகேவா தான் இருக்குது. அது என்னான்னு பார்த்துட்டு நம்ம அது பே பண்ணிவிட்டு போகிறதா என்ன கதைன்னு நம்ம பார்க்கணும். அவ்வளோதான். enough. 7K கிட்ட சொல்கிறாங்க கைஸ். அந்த ஃபஸினோ ஸ்கூட்டி மாதிரி உள்ளது வண்டி ஒரு 7K கிட்ட சொல்கிறாங்க. R15லாம் 5.5 கிட்ட சொல்கிறாங்க. கிட்ட சொல்கிறாங்க R15லாம். மற்ற வண்டிலாம் 7K சொல்கிறாங்க. ஓகே, டீசன்ட் ப்ரைஸ் தான். என்ன நெக்ஸ்ட் டீட்டெயில்ஸ் என்ன ஆனால் நம்ம அடுத்தது பேசுவோம். அதுவும் எல்லாலாம் அதே ரேட்லேயே அடங்காதான் காய்ஸ். எல்லாமேலாம் அதே ரேட்டில் வராதான். பார்சல் போடுறதுக்கு தனி ரேட் ஆகுமா? பார்சல் போடுறதுக்கு தனி ரேட்டு, ப்ளஸ் வந்து அவங்க அந்த பார்சல் ஆஃபீஸ்லேருந்து டெலிவரி வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு ஒரு தனி ரேட்டு. அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 7.5 வந்து கிட்ட வருது. கொஞ்சம் காஸ்ட்டு அதிகம் தான், 7.5 கிட்ட வருது. பார்க்கணும் என்ன கதைன்னு. ஸ்கூட்டினா 7.5 கிட்ட வருது. அதே இந்த பைக் மாதிரி இந்த R15 மாதிரி உள்ள வண்டிலாம் எடுத்தோம்னா 5.5. இந்த டெலிவரி சார்ஜ், இந்த வீட்டுக்கு போகிற சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 6K கிட்ட வருது. 6.5 6K அந்த மாதிரி. டீசன்ட் ப்ரைஸான்னு எனக்கு தெரில. இந்த சின்ன பசங்க டாய்ஸ்லாம் மோஸ்ட்லி வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு தான் தெரியும். ஓகே, என்ன வச்சுட்டு முடியல காய் சத்தியமா. நம்ம ஃப்ரெண்டுக்காக தான் வந்தோம், ஏன் வந்திருக்க மாட்டோம். நம்ம ஃப்ரெண்டு தான் சொன்னால் போய் பார்க்க சொன்னோம். அதுக்கப்புறம் ஸ்பென்சர் பிளாஸா வேறு போகணும். இப்போ ஸ்பென்சர் பிளாஸா போயிட்டு அங்கே என்னன்னு பார்க்கணும். ஸ்பென்சர் பிளாஸா போயிட்டு வரணும். நீ தான் பார்க்கணும் என்ன கதைன்னு. இந்த வண்டியெல்லாம் கம்மி 7.5 கிட்ட சொல்கிறாங்க. கொஞ்சம் ரேட்டு அதிகம் தான். R15 அது நாங்கள் இஎம்ஐல ஒரு R15 எடுத்துகிட்டு போயிருக்கோம். 7.5 டவுன் பேமெண்ட் பண்ணி நம்ம இஎம்ஐலே ஒரு R15 எடுத்துடலாம் போல். அந்த அளவுக்கு சொல்கிறாங்க ரேட்டு. டாய்ஸ் ஓட்டுற வண்டி. இப்போ உட்காந்துருக்க வண்டி வந்து ஸ்கூட்டி. போலீஸ் வண்டியா? போலீஸ் வண்டியாக இருக்குது. போலீஸ் வண்டிலாம் இருக்குங்க. இந்த வண்டியும் இருக்கு. சிக்கமான ரேட்டாக இருக்குது. சிக்கமான ரேட்டாக இருக்கு. RPM வந்து அடிக்க மாட்டேங்குது. உடஞ்சிடான் காசு கட்டுருவாங்க மச்சான். எதுக்கு தேவையில்லாத வந்து 100 கிலோ போகும்போது 100 கிலோ ஜிம்மில் உட்காரலாமா? ஆனால் இருக்குது பற்றி ஒன்று சல்லுன்னு கார் போகும். இந்த காரை ஓட்டலாம். யூடியூப்ல வரும்ல அந்த கார் தான் இருக்கா? அந்த கார் தான், அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்களா அந்த கார் தான் அது. யூடியூப்ல காமிச்சாங்கன்னா இன்னும் அப்படியே தான் இருக்குது. பெருசாக
கேரண்டி இல்லைங்கிறாங்கல்ல, என்ன ஊருக்கு போய் மண்டையை போட்டு வச்சுனா தூக்கி அனுப்பிச்சுக்குவாங்கல்ல. ஆமாம் காய்ஸ், ஃபைனலாக நம்ம அந்த வண்டி வாங்கிட்டோம். வாங்கி முடிச்சாச்சு. 7,000 பில்லு வாங்கி முடிச்சுட்டு பார்சல் போட்டு விட சொல்லிட்டோம். நம்ம ஊருக்கு பார்சல் போட்டு விட்றேன்னு சொல்லிட்டாங்க. அது ஊருக்கு போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன கதைன்னு தெரியும். பார்ப்போம் என்ன இப்போ இதுன்னு. ஊருக்கு போய் சேஃபாக இறங்குதா இல்லை டேமேஜ் ஆகுதா, அவங்க நீட்டாக இருக்காங்களா அவங்க வேலையில் என்னான்னு பார்ப்போம் கரெக்டாக. நாளைக்கு தெரியும். நாளைக்கு தான் என்ன கதைன்னு தெரியும். என்ன கதை என்ன பிரச்சனைன்னு நாளைக்கு தெரியும். பார்ப்போம். இரிமச்சான் வரேன். பஸ் எல்லாம் போகுது. போமா நைட்டு இஃப்தார் கவர் பண்ண முடியுமான்னு கவர் பண்ணுறேன். சகர் ஆல்ரெடி நான் கவர் பண்ணியிருக்கேன். இஃப்தார் நைட்டு கவர் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். சிரிக்கிறான் மச்சான். எடு மச்சான். கிளம்பியாச்சு காய்ஸ். நம்ம இப்போ வீட்டுக்கு போகிறோம். பொரிய போட்டு வளர்த்த நாய் கழுது என்ன கடிக்க. ஊருக்கு போகிறோம். ராயப்பேட்டை போகிறோம் காய்ஸ். பார்த்துக்குங்க. போயிட்டுருக்கோம். டிராஃபிக்காக இருக்கு. யாரும் ஃபோனை பிடுங்காமல் இருக்கணும். ஹெவி டிராஃபிக் காய்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கண்ணாடி கோப்பையாலே கை நீக்கும் பெண்கள் கிளியே கேட்கிறேன். கண்ணத்தியூ பொண்ணா கட்டரும்பு கண்ணா கட்டு மர தொடுப்ப போல எடுப்பாட்டுதான் இவன். விஸ்வா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன விஸ்வா சொல்லுங்க, அது உங்களுக்காக டெடிகேட் பண்றேன். மைமா பேரு தாண்டா அஞ்சல அவன் கப்பில் புந்துட்டாடா நெஞ்சில பொண்ணாந்த தானானு வந்து கெஞ்சல ஆனா மாட்டிக்கின்னு தவிக்கிறேன்டி லவ்ல தக்காளி பழமா பிரிஞ்சிட்ட என்ன மனச மீனாட்டம் ஆஞ்சிட்ட பொண்ணு புசுன்னு சீரேற நாகினி போல அழுகா சுத்துரண்டி ஓ பின்னால வாடி நீ வாடி என் குல்பி குல்பி வாய கோணையத்தான் வச்சுக்குன்னு எடுக்கலாம் செல்ஃபி. வாடி நீ வாடி என் குல்பி குல்பி வாய கோணையத்தான் வச்சுக்குன்னு எடுக்கலாம் செல்ஃபி. மைமா பேரு தாண்டா அஞ்சல ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில விட்டு போடா. ஃப்ரெண்ட்ல தான் நம்பர் பிளேட்னா இல்லையா? போடா 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 ஏறி போடா. நீ போயிடலாம். கார் இந்த கேஸ் பண்ணி வாண்டா. போயிடலாம். குடுகுடுன்னு ஓடி வாடி நீ தான் எனக்கு வேணும். கண்ணை மூடி திறந்து பார்த்தா தீபூம்பா காணோம். சில்லாக்கி பில்லாக்கி நீ சீனு விட்டா ஜிலேபி மாமா கிட்ட காட்டாதடி பிம்பிலிக்கு பிலாபி. மைமா மைமா ஓ மாம உனக்கு தாமா. கோரா ஃபுட் ஸ்ட்ரீட். இங்கதான் நம்ம அந்த ஷவர்மா வீடியோ பண்ணோம் காய்ஸ். பாத்துங்க. 6:30 மணிக்கு மேல வாங்க. பங்கமா இருக்கும், மஜாவா இருக்கும். ஆனா ரேட் தான், பிரைஸ் தான் கொஞ்சம் கூட. அண்ணா நகர் டவர் கோபுரம். எப்பமா வந்துட்டு இருக்கு காய்ஸ். என்னடா பண்ற நீ? மதியானம் சாப்பிட்டதா? நோம்புடா. பார்த்தாச்சு. நம்ம ஊர் ஸ்டைல மாட்டு வண்டி போகுது. நம்ம எங்க ஊர் சைடுல ஒரு மாட்டு வண்டி போய் பாருங்க காய்ஸ்.
போய் ரிஸ்வான் எந்த சிக்னல்லையுமே நிக்காது ரிஸ்வான். காஞ்சினா வந்துருச்சு நம்ம நண்பருக்கு. கொஞ்சம் வேகமா போறாப்ல. அவர் சிரிப்புக்கு தான் காசு. உங்களுக்கு தெரிஞ்ச அக்கௌண்ட் ஃபீல்ட்ல எதுவும் வேலை இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. வீலிங் அடிக்கலாமா? சிக்னல்ல வீலிங் அடிச்சு அந்த மாமா வந்து தடி வந்து தூக்கிட்டு போயிடுவான். ஆமா காய்ஸ், மேக்ஸ் அண்ணா நகர் மேக்ஸ், சயின்ஸ், சோசியல்லாம் அப்புறம் வரும். ஜாலியா லோக்கல்ஸ். யூடியூப் பண்ணி வீடியோ போட்டு சம்பாதிக்கலாம் அவ்வளவு செலவெல்லாம் இல்ல காய்ஸ், பாத்துங்க. கொஞ்சம் கஷ்டம் தான். பீ தள்ளும். எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு गाइस. ஆடு மாதிரி கத்தவா பாத்துங்க. சிக்னல் மாட்டிக்கிச்சாச்சு. இப்ப ஏறி போ மச்சானி. பூந்து போ மச்சான். அது பேர்லாம் இதே ஒரே சைட்டு தானே. ஏய் அண்ணா நகர்லாம் நான் வந்தது இல்லடா. இப்படியே போனா பச்சை பாஸ் எல்லாம் வரும். நேரா போனா பச்சை பாஸ் காலேஜ். இப்படி இந்த ரூட்டு தானேன்னு கேட்குறேன். இந்த ரூட் தான். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து வண்டி பெட்ரோல் இல்லாமல் நிற்க போகிற சுச்சுவேஷனில் நம்மளுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் கிடச்சிருச்சு. பெட்ரோல் பங்கு வந்தாச்சு. வந்து நம்ம இப்போ பெட்ரோல் போட போகிறோம். நயரா பெட்ரோலு பார்த்தீங்க. பெட்ரோல் போட்டு நம்ம போக போகிறோம். இப்போ அந்த பெட்ரோல் அண்ணாவை நம்ம வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். காசு இல்லைன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு, முழிக்கிறாரு. அதை பார்த்துங்க. பெட்ரோல் அண்ணா வந்து இப்போ நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். வீடியோவில் காட்டுறேன் அதே. எனக்கா யாருக்கும் தெரியல. அந்த பாப்பா ஒரு பாப்பா டாட்டா காட்டுது. இப்போ நம்ம பெட்ரோல் போட போகிறோம். மூஞ்சி காட்டாது. 100 ரூபாய்க்கு போடுங்க அங்கிள். ஆனால் 99 ரூபா கம்மியாக இருக்குது, பரவாயில்லையா? 99 ரூபா கம்மியாக இருக்குது, பரவாயில்லையா? காசு இல்லை, ரெண்டுலேயுமே கம்மியாக இருக்கு. ஒரு ரூபாய் இல்ல, 1 ரூபாய் தான் இருக்கு. நாளைக்கு வந்து வாங்கிக்கலாமா? சும்மா வீடியோ ஹாய் சொல்லுங்க பாப்பா. ஹாய் சொல்லு. உங்க பேர் என்னன்னா? இப்போ நம்ம காத்தடிக்க போறோம் காய்ஸ். அண்ணன் தான் அடிச்சு விடுறாப்புல காத்து. 18 தான் இருக்கான், ரொம்ப கம்மியா இருக்கு. கொடுக்குமா நம்ம? 18 தான் இருக்குங்கிறாப்புல. பேக் டயர் பாத்துருங்க அண்ணா. கோயம்புத்தூர் பிடிக்குமாண்ணா? காத்த அடிச்சு விட்டாப்புல. நன்றிண்ணா. சிரிக்கிறா அவ்வளோ. அண்ணா கொஞ்சம் வாய் பேச முடியாத போல இருக்கு. இதுல தாண்டா காய்ஸ். இப்போ வந்து பைக் வாங்க வந்தோம். பைக் வாங்குற வேலை முடிஞ்சு. இனிமே நம்ம ஈவினிங் வந்து நம்ம சகோதரரை சுத்தி பாக்குறது முடிஞ்சா பார்ப்போம். அவர் சுத்தி பார்க்கலாம் நீ சொல்லியிருக்காரு. பார்ப்போம் இன்னைக்கு என்ன கதைன்னு பார்ப்போம். டைம் ப்ரோ, வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தாச்சு ப்ரோ. டயர்டாக இருக்குது. சென்னைங்கிறாங்க, ஒன்றுமே இல்லை இங்கே. எங்கள் ஊருக்கு வந்து பாருங்க, நான் சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒன்றும் இல்லையா ப்ரோ? நீ ஒன்றும் பார்க்கல ப்ரோ.
வா ப்ரோ, நான் சுத்தி காட்டுறேன் ப்ரோ. வா ப்ரோ, நம்ம ராயப்பேட்டையில என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது ப்ரோ. உனக்கு வா ப்ரோ, நீ 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 அங்க போற வர திருப்பி வர, நீ உண்டு உன் வேலை உண்டு உன் சாப்பாடு உண்டுன்னு இருக்க கரெக்டா. வா ப்ரோ, நீ பைக் எடு ப்ரோ. வா ப்ரோ, கிளம்பலாம் ப்ரோ. வா ப்ரோ. சரி வா ப்ரோ, போலாம் ப்ரோ, வாங்க. ப்ரோ, இப்ப நம்ம சென்னையை சுத்தி பார்க்க போவோமா? நான் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் பாருங்க. என்னடா கடுப்பேத்துற, வாடா. சும்மா சொன்னேன் ப்ரோ. வா ப்ரோ, வா ப்ரோ, போவோம் ப்ரோ. வா ப்ரோ. சாரி गाइस, இது வச்ச சீப் வச்சிட்டு வந்துறேன். வா ப்ரோ, ஃபர்ஸ்ட் பானிபூரி சாப்பிட போறோம் गाइस. வந்து பானிபூரி சாப்பிடுறோம் பாருங்க. நான் உங்களுக்கு கூட்டு பானிபூரி கடைக்கு கூட்டு போறேன். உங்களுக்கு நான் வந்து ஜிகிர்தண்டா ஜூஸ் வாங்கி தரேன். உங்களுக்கு மெரினா பீச் கூட்டு போறேன், மால் கூட்டு போறேன், எல்லா இடத்துக்கும் கூட்டு போறேன். சலை சாப்பிட போலாம், எல்லா இடத்துக்கும் நம்ம நீங்க போறோம். மஜா பண்றோம். நீங்க வாங்க வாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வேலைக்கு போகாம படுத்துட போறாப்புல. வேலைக்குலாம் போக மாட்டோம். கேமராமேன் அசால்ட்டா பேசிட்டு இருக்காரு गाइस. நீங்க வந்து நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அவர் ஏதாவது பேசுவாரு. சென்னையில ஒண்ணும் இல்லைங்க இறங்கி ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி சொல்ற? எங்க போறோம் நம்ம இப்ப நம்ம ராயப்பேட்டை போறோம். ராயப்பேட்டை போறோம். வாங்க வாங்க வாங்க. எங்க ஊர்ல என்ன இருக்குன்னு காமிச்சீங்க, கேட்டீங்க. வாங்க ப்ரோ, நான் காமிக்கிறேன் ப்ரோ. வாங்க ப்ரோ. சுத்தி காட்டு ப்ரோ. எனக்கு இப்பதான் ப்ரோ தெரியும். ப்ரோ சவுண்டா பேசு ப்ரோ, அப்பதான் ப்ரோ ஆடியன்ஸ் கேட்கும். காய்ஸ், கேக்குதா உங்களுக்கு? நாங்க சென்னை இப்ப சுத்தி பார்க்க போறோம். சென்னையை சுத்தி பார்க்க போறோம். சென்னையை சுத்தி பார்க்க போறோம். வாங்க. நம்ம சகோதரர் ஊர்ல இருந்து வந்திருக்காரு காய்ஸ். அவருக்கு வந்து என்னன்னா சென்னையில என்ன இருக்குன்னு கேக்குறாரு. ஊர்ல இருந்தவர் சென்னை வந்திருக்காரு புதுசா. ஊர்ல என்ன இருக்குன்னு கேட்டது, சென்னையில என்ன இருக்குன்னு கேட்டதும் நமக்கு வந்து மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சு. நமக்கு வந்து யூஜியும் சரி பிஜியும் சரி, யூஜியும் சரி பிஜியும் சரி, நம்ம வந்து சென்னையில தான் படித்தோம். நம்ம கிரசன்ட் காலேஜில் தான் படித்தோம், மண்டலூரில். அதுக்கப்புறம் இது மியாசியில் படித்தோம். மியாசியில் படிச்சுட்டு இப்போ கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம். சூப்பர் ப்ரோ. இவர் வந்து ப்ரோ வந்து இன்னைக்கு தான் வந்திருக்காப்புல ஊருக்கு. நம்ம ரஹீம் ப்ரோ, நம்ம தோஸ்து, நம்ம கசின் பெரியம்மா பையன் அவர் வந்திருக்காரு. சென்னை வந்திருக்காரு, ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. இவர் பார்த்துக்கோங்க. இவரையும் இனிமேல் நம்ம வீடியோவில் எல்லாம் வருவார். நம்ம சேர்ந்து தான் இனிமேல் யூடியூப்பில் பண்ண போகிறோம். பார்த்துக்குங்க காய்ஸ், பார்த்துக்குங்க. சென்னை நல்லா டிராஃபிக்காக இருக்கு. நம்ம டிராஃபிக்காக இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஆட்டோ வருது, விட்றாதீங்க பார்த்து. அதெல்லாம் பக்காவாக ஓட்டலாம் ப்ரோ. சொல்லு ப்ரோ, இன்னும் எவ்வளோ தூரம் ப்ரோ போகணும்? இதோ வந்தாச்சு ப்ரோ. வெரி பார்ப்போம் ப்ரோ. வா ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷனோட அவங்க கூட வரேன் ப்ரோ. நீங்கள் தான் எல்லாமே பார்த்துக்கலாம் ப்ரோ. வா ப்ரோ, கொஞ்சம் சவுண்டாக பேசு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம எந்த ஏரியா போயிட்டு இருக்கோம்? நம்ம இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டை பாலாஜி நகர். நாங்கள் என்னெல்லாம் ப்ரோ ஸ்பெஷல்? இப்போ நம்ம முதல்ல போய் பானிபூரி சாப்பிடலாம், அதுக்கப்புறம் பீச் போகலாம் ப்ரோ. அதான் இப்போ நம்ம மேட்ரு. ஓகே 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 ப்ரோ. நல்லா வண்டியில் சுத்த வைப்பாக தான் ப்ரோ இருக்கு. ஆனால் நல்லா இருக்கும் ப்ரோ. நம்ம சென்னை ப்ரோ, வந்தாரை வாழை வைக்கும் சென்னை ப்ரோ. வா ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ. போனா அலோ அலோ டேப்புனா காஜிலோ ஜிலோ மொக்க பண்ணா பதில் போனா விவேசானங்களோ ப்ரோ. டென்ஷன் ஆகாது ப்ரோ, பாட்டு போடுறது. ஓகே ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை ப்ரோ. பார்த்து ப்ரோ, ஆட்டோவில் விட்டுறாது ப்ரோ. எங்கே போறீங்க? தெரியல ப்ரோ. போ, சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரோ. காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நியூ சேனல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ராசிக் ஸ்மைல் ஜோனை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எல்லாமே பண்ணிருங்க கைஸ். நம்ம இப்போ எங்கே போறோம்னா பானிபூரி சாப்பிட போறோம். ஓகே, நான் அடுத்த டேக்கில் உங்களுக்கு ஒரு டேக்காக நான் சொல்றேன். காய்ஸ், இங்கே பாருங்க ப்ரோ. நம்ம இப்போ பானிபூரி சாப்பிட போலாமா இல்ல மெரினா பீச் போலாமா ப்ரோ? ப்ரோ, மெரினா பீச் போலாம் ப்ரோ. அங்கே தான் கொஞ்சம் நல்லா ஆமா, இருக்கும் பானிபூரி சொல்லிருக்காங்க. நம்ம ஊர்லயே இருக்குல்ல. நம்ம தான் அங்க ஊர்ல நிறைய எனக்கு சாப்பிட்டுருப்போம். புதுசா காட்டு ப்ரோ. புரியல ப்ரோ. எனக்கு ஏதாவது புதுசா காட்டு ப்ரோ. காட்டுறேன் ப்ரோ. வா ப்ரோ, மெரினா பீச் போலாம் ப்ரோ. வா ப்ரோ. ஓகே ப்ரோ. ரெண்டே பேருக்கு தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கே. சூப்பர் ப்ரோ. நீங்க யாருக்கு ஓட்டு போடுவேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சொல்லுங்க. நான் இப்ப யாருக்கு ஓட்டு போடுவேன்னு நான் ஓப்பனா சொல்ல முடியாது. நமக்கு ஸ்டாலின் சாரும் பிடிக்கும், தளபதி சாரும் பிடிக்கும். ஆனா நான் யாருக்கு வேணா போடுவேன். இட்ஸ் மை ப்ரியாரிட்டி. நீங்க யாருக்கு போடுவாங்கிறத காய்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. ப்ரோ, நீங்க யாருக்கு போடுவாங்கிறத என்கிட்ட நீங்க பர்சனலா சொல்லுங்க. ஓகே ப்ரோ, கண்டிப்பா ப்ரோ. உங்களுக்கு சொல்லாமையா?
ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கும் மாதம், அழகு சுந்தரமோ எங்கள் மகிழ்ந்திடும் மாதம். நம்ம இப்ப எந்த ஏரியால போயிருக்கோம்? நல்லா கூட்டமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஐசோஸ் ப்ரோ. ஓகே, ஐசோஸ். இப்ப நம்ம ஒரே ஸ்டேட்ல போனோம்னா பீச் போயிடலாம். சூப்பர் ப்ரோ. எப்படி போனாலும் ராயப்பேட்டில இருந்து பீச் போயிடலாம் ப்ரோ. நீங்க அந்த சைடுல மயிலாப்பூர் சைடுல இருந்து வந்தாலும் சிட்டி சென்டர்ல போயிட்டு பீச் போயிடலாம். ஓகே ஓகே. நீங்க தாம்பசர் வழியாவும் போகலாம், ட்ரிப்ளிகேன் வழியாவும் போகலாம். பெல்ஸ் ரோட் சேப்பாக் ஸ்டேடியம் ஃபர்ஸ்ட் ப்ரோ. நம்ம ஏரியால தான் சேப்பாக் ஸ்டேடியம் ஐபிஎல் நடக்கும்ல, சென்னை. ஆமா ஆமா ப்ரோ. அதுவே நம்ம ஏரியா தான் ப்ரோ. சென்னையில ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஏரியா ப்ரோ ராயப்பேட்டா. ஐ லவ் ராயப்பேட்டா, ஐ லவ் சென்னை. யாராவது உன்னை மாதிரி சொல்லி கொடுக்க இருந்தாதான் ப்ரோ தெரியும் போல. நான் சொல்லி தரேன் ப்ரோ. நான் 7 இயர்ஸா சென்னையில சர்வே பண்றேன் ப்ரோ. 3 இயர்ஸ் மண்டலூர், இப்போ 3 இயர்ஸ் இங்க. நம்ம யூஜி பிஜி ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சென்னை மக்களுக்கு ஒரு ஹாய் ஹாய் சொல்லிருக்கோம். ஹாய் ஹாய் ப்ரோ. ஹாய் காய்ஸ் மக்களே. பைக்ல ஸ்பீடா போக பிடிக்குமா சென்னையில? பைக்ல ஸ்பீடா போக பிடிக்கும் ப்ரோ. ஆனா வந்து எப்படின்னா நம்ம சேஃப்டி நம்ம பாக்கணும்ல. ஆமா, அது கண்டிப்பா. எல்லாரும் பாதி பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்க, வீட்டுல இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம ஃபேமிலி நம்ம பார்க்கணும். கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. பார்த்து பார்த்து ப்ரோ. உன்னால நான் என்ன தொலைச்சேன். சென்னையில எப்பவுமே மக்கள் ஆரவாரத்தோட தான் இருப்பாங்க போல ப்ரோ. எப்படி சொல்றது ப்ரோ? துபாய் எதுக்கு, துபாய் எதுக்கு, ஜப்பான் எதுக்கு, லண்டன் ப்ரோ? நம்ம சென்னையில இல்லாதது என்ன ப்ரோ இருக்கு? நம்ம நாட்டை நம்ம தான் ப்ரோ அப்டேட் பண்ணணும். வீடியோ பார்த்துக்கிட்டே ஏதோ வண்டியில விடுற மாதிரி போயிட்டாரு ப்ரோ. சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இப்பதான் ஓட்டுறாரு, போ பிக்கப் ஆயிடுவாரு. கேமராமேன் வந்து கேக்குறாரு, வீடியோ பார்த்துட்டே போய் எங்கேயும் விட்டுறாதீங்க, பார்த்து ஓட்டுங்க, பார்த்து டிரைவ் பண்ணுங்க அப்படின்னு. ஹலோ மக்களே. ஹலோ காய்ஸ். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ரோடவா மெரினா பீச் காட்டு மச்சான். மெரினா பீச் அங்க போய் பாத்துக்கலாம். சில்லா கடலுக்கு போலாம்ல. கடலை பார்க்கலாம். கடலுக்கு போறோம், மாஸ் பண்றோம். இதே பேருக்கு தான் போட்டியே. டிவிகே டிஎம்கே யாருக்கு ஓட்டு போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒட்டி போகாதீங்க. காய்ஸ், இப்போ நம்ம வந்து மெரினா பீச்ல போலான்னு பார்த்தோம். மெரினா பீச்ல வந்து என்னன்னா அவங்கள ப்ரோவையும் இப்போ அவங்களுக்கும் நீ காட்ட முடியல. இப்போ நம்ம எங்க போறோம்னா பட்டினம்பாக்கம் போறோம். பட்டினம்பாக்கம் போலாம் ப்ரோ. அங்க எப்படி ப்ரோ இருக்கும்? சூப்பரா இருக்குமா? மெரினா அளவுக்கு பட்டினம்பாக்கம் இருக்காது. ஓகே, பீச் தான், அதுவும் பீச் தான். இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அது நார்மலா தான் இருக்கும். ஓகே, ரொம்ப ஆஹா ஓஹோன்னு அளவுக்கு இருக்காது ப்ரோ, நார்மலா தான் இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ, போய் பார்ப்போம். பார்த்தா தானே தெரியும். ஓகே, எதையுமே பார்க்காம சொல்லக்கூடாது ப்ரோ. அந்த ஒரு மாதிரி யோசிக்கும். பட்டினம்பாக்கம் போறோம், இன்னைக்கு சகர் சாப்பிடுறோம். ஓகே ப்ரோ. நாளைக்கு உங்களுக்கு வேலை இருக்கும்? இல்ல ப்ரோ, ஃப்ரீ தான். ஃப்ரீயா இல்ல ஆபீஸ் போகணுமா? ஆஃபீஸ் போகணும் ப்ரோ. ஈவினிங் கொஞ்சம் குயிக்கா வர முடியுமா? கண்டிப்பா ப்ரோ, போகலாம். வந்துட்டு பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணிட்டு நம்ம கண்டிப்பா போகலாம் ப்ரோ. ப்ரோ கேமராமேன் இடிச்சிட போறோம் ப்ரோ, கொஞ்சம் தள்ளி போகும். நான் எதுக்கு இந்த பிஜிஎம் அடிக்கடி போடுறேன்னா, ஐ லவ் சூப்பர் ஸ்டார். ஓ சூப்பர் தலைவா. டன் டன் டடடன் டடடன் டன் டடடன் டடடன் டன் டன் டடடன் டன் டன் டடடன். ப்ரோ கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. இப்போ நான் ஆடு சவுண்ட் கத்தவா? இப்ப பண்ணி காட்டு ப்ரோ. பாதி கிரியுது ப்ரோ. என்னோட ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. இப்போ டைம் என்ன ஆச்சுன்னா மக்களே, மணி ஒரு 10:45 இருக்குமா ப்ரோ? 10:45 11 மணி கிட்ட இருக்கும். இருக்கு ப்ரோ. பட் நம்ம இந்த விளாக் முடிச்சுட்டு நம்ம சகர் சாப்பிட போகணும் ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ. பிரசவத்துக்கு
இலவசமா வாரேம்மா ஓ பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சு தாரேம்மா உங்கள் விஜய் உயிரான பிறந்தான் நல்லா பாட்டு பாரு ப்ரோ நீங்க சூப்பர் சிங்கரா கூட ஆயிடலாம். என்ன ப்ரோ சுச்சு போயிட்டு வந்தீங்களா? ஆமாம் ப்ரோ. நான் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்து. ஓகே ஓகே ப்ரோ. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் பார்த்துக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபுட்லாம் இருக்குது, சாப்பிட்றீங்களா ப்ரோ? வேணாமா? வேணாம் ப்ரோ. நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்லாம் ஊரில் சாப்பிட்ருப்போம் மேக்ஸிமம். சென்னையில் நீங்கள் இப்போ எப்படின்னா ஹெவன்ஸ் பார்க்னு ஒரு ஸ்பாட் இருக்குது ப்ரோ. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க ப்ரோ. காய்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஹெவன்ஸ் பார்க்னு ஒரு இது இருக்கும். அங்கே மந்தி சரியான டேஸ்ட்டில் இருக்கும். வா, ஒரு தாத்தா ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் பேசுவோமா? என்ன தாத்தா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கிறேன்பா. எந்த ஊர் உங்களுக்கு? எனக்கு கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்டுப்புறம். கோடம்பாக்கம் ட்ரஸ்ட்டுப்புறம். ஓகே 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 ஓகே. சாப்பிட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. என்ன பண்ணிருக்கீங்க இப்போ? நான் சேரெல்லாம் பின்னுற வேலை. வருஷமா இங்க இருக்கீங்க? 26 வருஷமா. 26 வருஷமா இங்க இருக்கீங்களா ஐயா? ஆமா. உங்களுக்கு வீடு கோடம்பாக்கத்துல தான் இருக்கா? உங்க வீட்டுல சொந்த பந்தம்லாம் எல்லாம் இருந்தாலும் வேஸ்ட். எல்லாம் இருந்தாங்க, இப்ப யாரும் இல்லங்கிறீங்களா? சூப்பர் ஸ்டார் டைலாக்லாம் பேசுறீங்களா? இருக்கிறாங்க, ஆனா அபகரிப்பு தான். எல்லாத்தையும் சுருட்டிடுறாங்க. ஆமா, உனக்கு பாகம் இருக்குது, தரேன் தரேன். எப்போ தருது? சேர்த்து சொன்னவங்கலாம் சேர்த்து சுடுகாட்டுக்கு போயிட்டாங்க. இருக்கிறவங்க எப்படி கொடுப்பாங்க? அது கரெக்டு தான். சொந்த பந்தம்லாம் சும்மா தான் ஐயா, வேஸ்ட்டு வேஸ்ட்டு. சரி பார்த்துக்கோங்க ஐயா. நம்ம இப்போ உங்களுக்கு கேஷ் கொடுக்கறதுக்கு நாங்கள் கேஷ் எடுத்துகிட்டு வரல, ஜிபே தான் இருக்குது. அடுத்த தடவை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஒன்றா இங்கே உள்ள கடையில் போய் நம்ம சாப்பிடுவோம். நான் நாளைக்கே வரேன். ஓகேவா ஐயா? சரி ஐயா, வாங்க ரஹீம் ப்ரோ. Where's your native? Where's your native place? What's your name? She can't speak. She's just 2 years. What's your language? I speak Manipur. Manipur. Nice to meet you. Nice to meet you. Hi சொல்லுங்க வீடியோ. What's your name? Teya. Nice to meet you. Bye. Hindi. காய்ஸ், நம்ம சென்னையில் வந்து என்னன்னா நிறையா பேர் வந்து நிறையா ஊர்லேருந்து வந்து நம்ம சென்னையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. மணிப்பூர்லேருந்து பார்த்தாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம லைட்டாக பேச்ச போட்டாச்சு. எதுவும் தப்பானாலும் நினச்சிக்காதீங்க. அவங்க போயிட்டாங்க. பிடிச்சி பேச்சு போல அவனுங்க திரும்பி கூப்பிடுது. அது சரி, சைனா பேபி. ஓகே 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 ப்ரோ. நம்ம டைமிங் தான் ப்ரோ தப்பாக வந்துட்டோம். மெரினா பீச் பூட்டி இருக்கு ப்ரோ. கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக நாளைக்கு வரலாம் ப்ரோ. ஓகே 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 ப்ரோ. மீன்லாம் ஸ்பெஷலாக இருக்கும்னு சொன்னாங்க. சுந்தரி அக்கா ப்ரோ, கடை எங்க இருக்கு? சுந்தரி அக்கா கடை போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. அங்கே உள்ள நிற்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ சுந்தரி அக்கா கடை. ஒரு பாட்டி வராங்க, வரலாம். ஆமாம் கண்டிப்பாக வரணும் ப்ரோ. ஷுவராக வரும். ஓகே ப்ரோ, பக்காவாக நம்ம ஒரு நாள் ஷுவராக கண்டிப்பாக மெரினா பீச் வரும். பாட்டி வராங்க, பாட்டி. ஓகே ஓகே ஓகே. பாட்டி வீடியோவில் வரலன்ட்டாங்க. ஒரு பாட்டி வந்து பூ விற்கிற பாட்டி, நம்ம கூப்பிட்டோம், வீடியோவில் வரலன்ட்டாங்க. ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம இன்னொரு கப்பலில் பார்க்க போகிறோம். ஹாய் சேனல், யூடியூப் சேனல். ஹாய் சொல்லுங்க. வாட்ஸ்அப் ஹலோ ஹலோ. Mozali. Mozali. Your name? Moses. Moses. What is your YouTube channel? What's your YouTube? Rafik Smile Zone. Rafik Smile Zone. Smile Zone. Okay. This is my cousin. Hi bro. Yeah. Thank you. You? Yeah, this is my friend. Friend. What's your name? Hi. Pui Pui. Huh? Pui Pui. Puliya. Pui Pui. Pulina? That's Bro. Hi bro. What's your name bro? பேச மாட்டீங்களா? Izoma. nice name bro. What's your name bro? My name is Jerson. Josen. என்ன ப்ரோ டிவி விளம்பரம் பேர்லாம் சொல்றாங்கல்ல ப்ரோ, என்ன கதை ப்ரோ? அந்த ஊர்ல அந்த மாதிரி தான் ப்ரோ பேர் வைப்பாங்க போல. ஆனா ஆட்டிடியூட் காமிக்கிறா ப்ரோ அந்த ஒரு பொண்ணு. ஆமா ப்ரோ. மேல இருக்கவங்க இல்லைனா சென்னையில மக்கள் அப்படிதான் ப்ரோ. கரெக்ட் யாரும் தான். வாய் திறந்து பேச மாட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நேரில் பார்க்குறப்ப தான் தெரியுது. நல்லா தான் இருக்குது. நைட் வைப்ஸ் இன் மெரினா பீச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். நிறைய பேர்கிட்ட போய் பேசுகிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக தான் உங்களோட எஃபெக்ட் ஃபுல்லாகவே. நான் இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். உங்களோட சப்போர்ட் நமக்கு எப்போதும் தேவை. நம்மளோட கண்டென்ட்லாம் தரமாக இருக்கும் கைஸ், பார்த்துக்கோங்க. சிரிக்கிறான் அவன், கேமராமேன் சிரிக்கிறானுங்க. யாரா மச்சான்? நம்ம இப்போ இந்த சகர் சாப்பிட போகிறோம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம வீடியோ எடுப்போம். முடிஞ்சு